ஃபர்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு வந்து என் பையனுக்கு ரொம்பவே சளியாக இருந்ததுனால தூதுவளை நான் வீட்டிலேயே வச்சுருக்கேன். அந்த தூதுவளை வச்சு சாதம் கிளறுவோன்னு தூதுவளை சாதம் பண்ணுறதுக்காண்டி தூதுவளையை பறிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். தூதுவளை ஒரு சிலவங்களுக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு. நான் அதை வேணாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தூதுவளையில பார்த்திங்கன்னா அந்த இலையில பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். நம்ம பறிக்கும்போது குத்தும். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் முள். உங்களுக்கு கண் வந்து நல்லா தெரியும் பாருங்கள். நான் அப்படி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி தான் இருக்கும் குட்டி குட்டியாக இலையிலலாம். ஆனால் அது வந்து ரொம்பவே நல்லது. சளி இருந்ததுன்னா தூதுவளை கொடுத்தாவே மறு நிமிஷம் நெஞ்சு சளியிலேருந்து இருமல்லேருந்து எல்லாமே சரியாயிரும். அதுக்காண்டி தான் இந்த ப்ரிப்ரேஷன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், பெருங்காயம், கொஞ்சம் புளினா சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க தூதுவளை இலையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம வதக்கி கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து திருப்பி இன்னும் அதே பேனை வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இதில் ஒரே ஒரு பீஸ் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரத்துக்கு வந்து மிளகே போதும்னு நினச்சேன். இருந்தாலும் எப்படி இருக்குதுன்னு தெரியலன்ட்டு ஒரு வரமிளகா ஆட் பண்ணிட்டேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே பேனில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டிங்கன்னா சாதம் கொஞ்சம் நல்லா கமகமன்னு இருக்கும். அதனால் நெய் விட்டு அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாயில் உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு அதில் போட்டு வறுத்தெடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் கொட்டி நல்லா வதக்கினீங்கன்னா சுருள வதக்கி எடுத்திங்கன்னா நம்ம வந்து தூதுவளை பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். நம்ம சாதம் வடித்து அதை ஆற வச்சு இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்தோன்னா தூதுவளை சாதம் ரெடி. இருமல், சளி, காய்ச்சல் இருந்ததுனாலும் இதை கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. பசங்க சாப்பிட்லன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு கண்டிப்பாக சைடிஷ் பார்த்திங்கன்னா வடகம் இல்லையா, வீல் சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸ் அது மாதிரி வச்சு கொடுங்க. அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிட்டு வருங்க. இல்லைனா சாப்பிடாதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் லஞ்சு வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு நாள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க பச்சை கலர் ரைஸுன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.